வந்து இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், அவர் பொய் சொல்றாரு, அவர் ஏமாத்துறாரு, என் தந்தையை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர் தந்தையே சொல்றாரு, இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் நம்பாதீங்க, அவரு ஓட்டு விக்கிறாரு, இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் விக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அவரை வச்சு கூட்டணி வச்சிருக்க கட்சி பாருங்களேன். தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, 10.5 கொடுக்கவே கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா இந்த மக்களை நீங்க எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போய் இன்னும் இந்த மக்கள் உங்களை நம்பி ஏமாந்து என்னோட தந்தை போற மரணிக்கணும், அதுதான் நடக்கும். உங்க கூட இருந்தா சீட்டுக்காக காசுக்காக போய் நீங்க சேர்ந்திருக்கீங்க. மக்கள்கிட்ட உங்களோட தோற்றம் வந்து 10.5 நாங்க அதுக்காக போராடுறோம் அப்படின்ற ஒரு வெளி தோற்றத்தை காமிக்கிறீங்களே தவிர இத்தனை வருஷமா நீங்க வாங்கி கொடுக்கணும் கொடுத்துருக்கலாமே. நீங்க உங்க தந்தையவே உங்க ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு அவரே கொண்டு போயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஊழல் வழக்கு இருக்கு, அதுக்காக நீங்க போய் பாஜக கூட சேர்றீங்க. நீங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க போய் சேர்ந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாத்தினா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தேர்தலில் கண்டிப்பா அன்புமணி அவர்களை தாக்கி தான் எங்க பிரச்சாரமாவே இருக்கும். இந்த சமுதாயத்துக்கான கட்சி தான் சொல்றாரு. இந்த சமுதாயத்தை பத்தி சிம்பிள் வந்து வன்னியர் கலசத்தை வந்து கையில பச்சை குத்திட்டு இருக்காரு. அப்படி குத்துறவர் ஏன் 10.5 பத்தி பேசல? அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்ல, 23 சீட்டு வாங்கின பாமக இன்னைக்கு 17 சீட்டு கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. திருமாவளவன் அண்ணன் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வன்னியர் சமுதாயம் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு 10.5 கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்ப இத்தனை பேர் சொல்லக்குள்ள நீங்க இந்த கட்சியே இதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு, நீங்க இதை பத்தி பேசவே மாட்டீங்களே. இப்ப கட்சி வந்து அன்புமணி கையில வந்துருச்சு, வன்னியர் அறக்கட்டளையை வந்து இலவசமா கொடுக்கலாம்ல, ஏன் 3 லட்சம் டொனேஷன் வாங்குறாங்க? டொனேஷன் வாங்காம சீட்டு கொடுக்கலாம், ஏன் இன்னும் அதை பண்ணிருக்காங்க? 2021 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் பேசல? அதே பாஜக இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட வன்னியர் கேண்டிடேட் கூட கொடுக்கல பாஜக. காங்கிரஸ் எந்த இடத்துலயும் செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆமா, ஒருத்தங்க வந்து அவுட் ரைட்டா பிரஸ் மீட்ல மக்களை சந்திச்சு நாங்க வந்து இது 10.5 முடிஞ்சு போன கதைன்னு சொல்றவங்கள நாங்க எப்படி ஆதரிக்கிறது? இன்னொருத்தங்க வந்து செய்யறேன்னு சொல்றாங்க, அவங்க செய்யலன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் நாங்க எதிர்க்க தான் போறோம்.